சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த சிங்கங்களாக வீற்றிருக்கக்கூடிய மதுரை மக்களுக்கு இந்த தகடூர் மைந்தனின் அன்புகணிந்த வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, கோடை விடுமுறை குடும்பங்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமாங்கிறது தான் தலைப்பு. தேனிக்கு கொண்டாட்டமா இல்லை பொள்ளாச்சிக்கு கொண்டாட்டமா என்றது இல்லை இந்த தலைப்பு. நீங்க நொங்குதுங்கிறது முக்கியமாய்யா. அதை விட அண்ணன் பேசும்போது சொன்னாரு, திங்கக்கிழமை அடிக்கிற மணிக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அடிக்கிற மணிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க. அது ஒரு காலம். இன்னைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போது அண்ணி அடிச்சா என்ன அடிக்காம இருந்தா என்னங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க சார் இன்னைக்கு பசங்க. 3 பேருமே நான் பார்க்குற 3 பேருமே ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோடை விடுமுறையில் இப்படியெல்லாம் இருந்திருந்தால் நல்லா இருக்கணுன்றதான் எங்களோட ஆசை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லையேங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். 3 பேருமே பேசும்போது கிட்டத்தட்ட பாட்டி வீட்டை பற்றி பேசினாங்க. பாட்டி வீட்டுக்கு போகிறத பற்றி சொன்னாங்கல்ல. ஐயா, பாட்டி வீட்டுக்கு இல்லை சார், அடிக்கிற வெயிலுக்கு பக்கத்து வீட்டுக்கு கூட இன்னைக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்களா இல்லையா? அங்கேயும் பவர் கட்டு. கோடை விடுமுறை கொடைன்னு சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அது கோடை விடுமுறை இல்லை, கொடுமையான விடுமுறைன்னு. ஏன்னா ஆடியில் கூட ஒரு நாள் தான் தீ மிதிச்சோம், இந்த கோடையில் ஒவ்வொரு நாளும் தீ மிதிச்சுட்டு இருக்கிறோம். பகலில் தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னா நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியுதுங்களா? தினமும் எல்லாரும் வடிவேல் சொல்கிற மாதிரி மழை எரிச்ச தாங்க முடியல, ஃபேனை 12ஆம் நம்பரில் வையுங்கிற மாதிரி 12 ஃபேனை போட்டு தூங்கினாலும் தூக்கம் வருதான்னு பார்த்தா தூக்கம் எங்கே வருது? குத்தால அருவி மாதிரி வேர்வதா வழியுது. பகலில் வெளியே போக முடியல, நைட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க முடியாத இந்த கோடை விடுமுறை எப்படி எங்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்ல முடியும்? குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. நடுவர் அவர்களே, என்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி நானும் கொஞ்சம் தங்கமான பையன், எந்த பழக்கமும் கிடையாது. தர்மபுரியில் சொன்னாங்கய்யா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு எது கொண்டாட்டம்? குடிச்சிட்டு ஜாலியாக சுத்தணும், வண்டியை ஓட்டணும், இதுதான் கொண்டாட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய பெற்றோர்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? 20-21 ஆண்டு காலமாக வளர்த்து நிலத்தை விற்று வீட்டை விற்று படிக்க வச்சு ஃபைனல் செமஸ்டர் முடிச்சு பையன் இனிமே நம்மளை பார்த்துக்குப்பான்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, அம்மா சம்மர் வெக்கேஷனுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறேன்னு போகிற பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி கையை காலை உடச்சிட்டு வந்து வீட்டில் நிற்கிறான் சார். இனிமே நம்மளை பையன் பார்த்துப்பான்னு நினைக்கும் போது இன்னும் 10-20 வருடம் இன்னும் பையனை பார்த்துக்கணுமேனு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு நிறைய இந்த செய்தித்தாளை பார்த்தாவே விடுமுறையில் நடந்த விபரீதம்னே வருதுங்க. இந்த கோடை விடுமுறை எப்படி எங்களுக்கு கொண்டாட்டத்தை தருகிறதுன்னு நாங்கள் சொல்ல முடியும்? அதை விட இந்த கோடை விடுமுறையில் குற்றாலத்துக்கு போகலாமா, இல்லை கொடைக்கானலுக்கு போகலாமா, ஊட்டிக்கு போகலாமான்னு நினைத்து வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இந்த கோடை விடுமுறையில் எந்த கடைக்கு வேலைக்கு போகலாம், இந்த செங்கல் சூளைக்கு போகலாமா, துணி கடைக்கு போகலாமா, இங்கெல்லாம் போய் சம்பாதிச்சா என்னுடைய குடும்பத்தின் கஷ்டம் தீரும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது திண்டாட்டம் தானே. பஞ்சு மெத்தையில் படுத்து ஏசி காத்துல வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஏசி காற்றுக்காக ஏடிஎம் வாசலிலே நிற்கக்கூடிய ஏழைகளுக்கு இது திண்டாட்டம் தானே. பள்ளிக்கூடங்கள் கல்வியை சொல்லக்கூடிய, கல்வியை கற்றுத்தரக்கூடிய கலைக்கூடங்களாக மட்டும் இல்லாமல் பல குழந்தைகளுக்கு அடைக்கலம் தரக்கூடிய அடைக்கல இடமாக இருக்கிறது. ஆனால் இந்த கோடை விடுமுறையில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளை வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. காசு இருக்கிறவன் கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கிறான். எந்த வசதியும் இல்லாமல் ஒரு குழந்தைய பார்த்துக்கணும், லீவ் இல்லை, அதனால் பிள்ளைங்களை நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போகலான்னு தள்ளு வண்டியில் வச்சு குழந்தையை தள்ளிட்டு போகிற காய்கறி விற்கக்கூடிய அம்மாவினுடைய மனநிலைமையை யோசித்து பார்த்தீங்களா? அந்த குழந்தை வேர்வை ஒழுகும் போது தன் கண்ணீர் வடிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த கோடை விடுமுறை எப்படிங்க கொண்டாட்டத்தை தரும்? அது திண்டாட்டம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை விட மனசு விட்டு பேசலாம்னு சொன்னாங்கல்ல. ஒரு காலத்தில் பெரிய பெரிய ஹால் இல்லை, ஆனால் ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வீடுகளிலே பெரிய பெரிய ஆள் இருக்கு,
அமர்ந்து பேசுவதற்குத்தான் யாருமே இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கிறான். 3 வேளை உணவுகளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி என்னைக்கானும் ஒரு வேளையாவது நம் உணர்வுகளை இன்னைக்கு குடும்பத்தோடு பகிர்ந்துக்கிட்டோமா? இல்லையே. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி கொண்டாட்டம்னு சொல்ல முடியும்? அதோட தம்பி சங்கர் சொல்லும் போது சொன்னார், இந்த திருவிழா எல்லாம் பட்டியலிட்டார், கொண்டாட்டம் கொண்டாட்டம்னார். தம்பி மாதிரி திருவிழாவில் சைட் அடிக்கிறது போகிறவங்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். அந்த திருவிழாவை ஒழுங்காக முடிக்கணும்னு பாடுபடக்கூடிய ஊர் தலைவருக்கும் காவல் படைக்கும் எவ்வளவு பெரிய திண்டாட்டமாக இருக்குது தெரியுமா? கோவில்களுக்கு போய் சாமியை பாடுறான்னா சாதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயங்க, சேலத்தில் இவன் இழுக்கக்கூடாது இவன் தான் இழுக்கணும் 2 பேரும் சண்டையை போட்டு பக்கத்தில் இருந்து ஒரு நகை கடையை கொளுத்தி விட்டான். நம்ம எல்லோருடைய தலைக்கு மேலும் ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா? சூழலியல் மாற்றம் என்கிற ஒரு கத்தி. இன்னைக்கு பருவநிலை மாறி போச்சு. மழை பெய்யும்னு நினச்சி பார்த்தா வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கணும்னு நினச்சா மழை பெய்யுது. இன்னைக்கு சூழல் மாறி போயிடுச்சு. இந்த அகதிகள் அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அகதிகள்னா வெளிநாட்டிலிருந்து வேற ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகக்கூடியவர்கள். ஆனால் சூழலியல் அகதிகள் என்கின்ற சொல்லை இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், தெரிஞ்சிருக்க மாட்டோம். சூழலியல் அகதிகள் என்பவர் யார் தெரியுங்களா? தன்னுடைய காலநிலை மாற்றங்களால் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகக்கூடியவர்கள் தான் சூழலியல் அகதிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமி வெப்பமயமாய் போச்சு. 100 டிகிரி 110 டிகிரி வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்தில் நாமும் சூழலியல் அகதிகளாக மாறக்கூடிய அபாயத்தில் நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோமே. இந்த கோடை விடுமுறை எங்களுக்கு ஒருபோதும் கொண்டாட்டத்தை தரவில்லை, அது திண்டாட்டத்தை தான் தருகிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் சம்மர் ஆடைகளோடு அக்கறையும். வாங்க படிக்கலாம்.